நம்ம வந்து யூஎம்இ எம்ப்ராய்டிங் மிஷினரிஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ மேடம் இருக்காங்க, மீனாட்சி மேடம். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்களோட மிஷினரிஸ் பற்றி. நம்ம மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ். இந்த மிஷின்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான எஜுகேஷன் எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே நாங்களே லேர்ன் பண்ணி சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் போதும். பேசிக் மாடல்லேருந்து அட்வான்ஸ்டு மாடல் வரைக்கும் 4 மாடல் மிஷின்ஸ் இருக்குது. நம்ம 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன். ஓகே, சூப்பர் சார். இந்த மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பர் டே 3 ப்ளவுஸ் ஈஸியாக 2லேருந்து 3 ப்ளவுஸ் நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ பர் டே ஈஸியாக 2000க்கு நம்ம ஏர்ன் பண்ணலாம். பர் மந்த் ஆவரேஜாக நம்ம 50,000க்கு மேலேயே ஏர்ன் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணணும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கான்டாக்ட் நம்ம கஸ்டமர்ஸை பிடிக்கணும். அதனுடைய ஒர்க் தான் உங்களுக்கு. இந்த மிஷின்ஸ் நம்ம வாங்குறோம்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்களே கொடுப்பீங்களா? எத்தனை வருஷம் வாரண்டி கொடுப்பீங்க? ஸோ சர்வீஸ் எத்தனை வருஷம் இருக்குது? ஸோ உங்களோட டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவா இல்லை இந்தியா முழுக்கவா? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிஷின்ஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்களாலே நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்மளுக்கு சப்ளை இருக்குது. 2 years வாரண்டி வித் பார்ட்ஸோடு இருக்குது. அதனால் வாரண்டி ஆஃப்டர் 2 yearsம் பார்த்தீங்கன்னா ஏஎம்சி சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வாரண்டியை பற்றியோ சர்வீஸை பற்றியோ எந்த ஒரு டென்ஷனும் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்தாலே போதும். இதுக்குரிய மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிற டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எங்கள் கூட சப்போர்ட் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு லோகோஸ் வேணும்னாலும், டிஷர்ட்ஸ்க்கு டிசைன்ஸ் வேணும்னாலும், எது கேட்டாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கேக்குரிய ஆளுங்களோட காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் கொடுத்துடுவேன். நீங்கள் அவங்கக்கிட்டே டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், டிசைன்ஸும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 4 மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இதுதான் ஒன் ஆஃப் த பேசிக் மாடல். இது டேபிள் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 8 நீடில்ஸ் இருக்கும். பிஎஸ் மாடல். இதனுடைய ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 14. இதில் த்ரெட் ஒர்க்கு, ஜெரி ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் அண்ட் ஆஃப் ப்ளவுசஸ் பண்ணலாம். இதில் ஒரு ப்ளவுஸ் மேக் பண்ணணுன்னா 5 times பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் 2 times, ஃப்ரண்ட் ஒரு வாட்டி, ஸ்லீவ்ஸ் 2 ஒரு வாட்டி பண்ணலாம். இது லோகோஸு, டிஷர்ட்ஸு, நம்ம மெயின் ப்ரொமோஷன் டிஷர்ட்ஸு, லோகோஸு அப்படின்ற பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல வேணும்னாலும் ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம், கொள்ளலாம். ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு டேபிள் டாப் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு டேபிள் வராது. ஸோ இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டி கவர் ஆகிடும். ஸோ 2 yearsக்கு உங்களுக்கு எல்லா பார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். வாரண்டி கவர் வந்துடும். ஸோ இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,40,000 ஆகும். ட்ரைனிங்கும் நாங்களே கொடுத்துடுவோம். இதை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ரைனிங் எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். நீங்கள் புதுசாக டிசைன்ஸ் ஏதாவது லோகோஸ் டிசைன்ஸ் கேட்டாலுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது அடுத்த மாடல் சார். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 3,40,000 வரும். இது பெரிய ஃப்ரேமாக இருக்கும். இப்போ நம்ம போன மாடலில் பார்த்தோம் இல்லையா, ஆஃப் அண்ட் ஆஃபாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஃபுல் யூ பண்ணலாம். ஏன்னா இது 12க்கு 16 ஒரு பேக் ஃபுல் யூ பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்போ ஸ்லீவ்ஸ் எல்லாம், ஃபுல் ஸ்லீவ்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இது பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜப்பான் டெக்னாலஜி. ஓகே. நமக்கு இதனுடைய காஸ்ட் பார்த்து வித் டேபிளோட இது வந்துடும் ஃபுட் செட்டாக. இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,40,000. ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பார்ட் டைமாக பண்ணலாம், டீச்சர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு பார்ட் டைமாக பண்ணலாம், ஃபுல் டைமாக பண்ணலான்னு எப்படி நம்ம நினச்சாலுமே எல்லாருக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கும் இது பண்ணலாம். பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க, அவங்களும் இதில் பண்ணலாம், பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம். யார் வேணாலும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இது நல்லா சூட்டபுளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 3rd மாடல் மிஷின் சார். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் மட்டுமே கிடையாது, ப்ளவுஸு, சுடிதாரு, சாரீஸு எல்லாமே பண்ணிக்கலாம். இது FW மாடல், ஃப்யூச்சர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேமை கூட பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. 20க்கு 32 ஃப்ரேம் இது. இதில் பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே வாட்டி போட்டுடலாம், ஸ்லீவ்ஸ் 2 ஒரே வாட்டி போட்டுடலாம். ஸோ ஒர்க்குன்றது ரொம்ப கம்மியாகும். ஜஸ்ட் 2 டைம்ஸில் ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒர்க் டைமிங்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகோஸு, ப்ளவுசஸ்ஸு பண்ணுற மிஷின்ஸ், அந்த 2 மிஷின்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். இதில் வந்து சுடிதார்ஸ் பண்ணிக்கலாம், குர்த்திஸ் பண்ணிக்கலாம், சாரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன டிசைன்ஸ், என்ன ஒரு லெஹங்காஸ் அந்த மாதிரி பண்ணணும், டிசைனிங் பண்ணணும், எல்லாமே இந்த மிஷினில் நம்ம பண்ணிக்கலாம். சாரீ எல்லாத்துலேயுமே ஆமாம் சாரீஸ் எல்லாமே பண்ணலாம் இதில்.
ஸோ ஏன்னா உங்களுக்கு ஃப்ரேம் பெருசாக இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட 1 மீட்டர் துணி நமக்கு பிடிக்கும் இந்த ஃப்ரேமில். நம்ம ஒரு ப்ளவுஸ் பீட்டை ஃபுல்லாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ 1 மீட்டர் துணி பிடிக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம ஆப்ரேட்டிங் எல்லாமே சேம் தான் சார், எல்லாத்தையுமே 4 ஸ்டெப்ஸ் தான். இதில் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், நம்ம ஒரு டிசைனை செலக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல அடிக்கணும்னா நம்ம வந்து அந்த டிசைன் அப்படியே கீழே இறக்கிக்கிறோம் ஃப்ரேம். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அக்கா இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இல்லை, எந்த அவசியமும் இல்லை. இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம், எந்த இடத்துல டிசைன் போடணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன கலர்ஸ், இந்த ஒர்க்கு தான். ஸோ இப்போ இந்த மிஷினில் இதில் டைமிங்ஸ் காட்டிடும் பாருங்கள், 30 மினிட்ஸ் காட்டுது. இந்த டிசைன் மேக் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ 30 மினிட்ஸ் நம்ம வந்து இங்கே இருக்கவே வேண்டாம், நம்ம பாட்டுன்னு வேறு ஒர்க்கு டெய்லரிங் பண்ணுறாங்கன்னா டெய்லரிங் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா பார்த்துக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் போய் சமைச்சிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்துலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாப் டு பாட்டம் எல்லாமே முடிச்சுட்டு அதுவே ஸ்டாப் ஆகும். ரேட் கட் ஆனாலும் ஸ்டாப் ஆகி நிற்கும். நம்ம இந்த பக்கம் வரும்போது என்னடா மிஷின் கரண்ட் போச்சுனாலும் அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, பொசிஷன் மாறாது கரண்ட் போச்சுனாலும். ஆனால் நம்ம யூபிஎஸ் வச்சுருக்கணும். ஏன்னா கரண்ட் போச்சுன்னா திருப்பி இதே இடத்துக்கு நம்ம கொண்டு வரதுக்கு கரண்ட் போச்சுன்னா ஃப்ரேம்ன்றது மூவ் ஆகும் கரண்ட் இல்லைனா. அதனால் யூபிஎஸ் வாங்கிக்கணும். யூபிஎஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்தாலும் எது வந்தாலும் மிஷின் ப்ராப்ளம் இல்லாமல். அதனால் யூபிஎஸ் மட்டும் நம்ம சஜஸ்ட் பண்ணோம், கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு. ஸோ நம்ம இன்னொரு மிஷின் பார்த்துட்டு வரதுக்குள்ளேயே இந்த டிசைன் முடிச்சிடும். நம்ம பார்த்துட்டு வரதுக்குள்ளேயே இந்த டிசைன் முடிச்சிடும். ஸோ இதுதான் 4th மாடல், இருக்கிறதுலே பெரிய மாடல். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஃப்ரேம் சைஸு 20க்கு 48. இப்போ பெரிய பெரிய பொட்டிக்ஸ் வச்சுருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ட்ரெஸ் நியூவாகவே மேக் பண்ணுவாங்க. ஒரு மெட்டீரியல்ஸில் ஒரு புது டிசைனிங் பண்ணி ட்ரெஸ் மேக் பண்ணுறவங்களுக்காகவே இந்த மாடல். நிறைய பெரிய பொட்டிக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இது நல்லா சூட்டபுளாக இருக்கும். நிறைய சாரீஸ் பண்ணுறாங்க, இல்லை லெஹங்காஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது நல்லா சூட்டபுள் ஆகும். இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா நம்ம போன வாட்டி பார்த்த மிஷினோட ஃப்ரேமும் கொடுத்துடுவோம். 20x32 ஃப்ரேம் கொடுத்துடுவோம், 25x48 ஃப்ரேம் கொடுத்துடுவோம். நீங்கள் ப்ளவுஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க, டிசைன்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. இதுதான் நம்மளுடைய ஆரி ஒர்க் டிவைசஸ். இந்த ஆரி ஒர்க் டிவைசஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மிஷின் பார்த்தோம் இல்லையா, அட்வான்ஸ்டு மாடல், FW மாடல், அந்த மாடலுக்கும் இந்த ஆரி ஒர்க் டிவைசஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாடலுக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரி ஒர்க் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட் 2,05,000 வந்துடும். இந்த மிஷினோட காஸ்ட் மட்டும் 5,50,000. ஆரி ஒர்க் டிவைசஸோட காஸ்ட் செப்பரேட். எனக்கு ஒரே ஒரு பீட்ஸ் மட்டும் போதும், 85,000 கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு டபுள் பீட்ஸாக இருக்கட்டும் அப்படின்னீங்கன்னா 1,15,000. டபுள் சீக்வன்ஸ், இது சீக்வன்ஸ் அடிக்கும், செம்கி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இது சீக்வன்ஸ் அடிக்கும். இந்த செம்கி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செம்கி ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45,000. டபுள் செம்கி ஒர்க்கை நம்ம 45,000க்கு மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் ஜரின்வாங்க. ஜரின்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து திக்கான ஜரி. ஸோ இந்த திக்கான ஜரி நம்ம அடிக்கும்போது அது ஜர்தோசி எல்லாம், இந்த லெஹங்காஸ் எல்லாம், ரெடிமேட் லெஹங்காஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜர்தோசி ஃபினிஷிங் இந்த ஜரியை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோடிங் டிவைஸும் ஜஸ்ட் 45,000க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டோட்டலாக ஒன்று வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை மொத்தம் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். மிஷினோட காஸ்ட் செப்பரேட், இது செப்பரேட். மிஷின் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு எந்த ஒரு சவுண்டும் வரல பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்மளுக்கு எல்லா விதமான கிளாத் மெட்டீரியல்ஸ்லையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதுக்குரிய சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் A to Z உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கைஸ் இவ்வளோ நேரம் அந்த மேடம் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அட்ரஸ் சொல்லிடலாமா? நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சிவன் கோயில் பஸ் ஸ்டாண்ட், வடபழனி பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நம்ம மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு யாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்காது. பஸ் இறங்கின உடனே நம்ம ஆஃபீஸ் தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பை பாய்.